வணக்கம். இன்றைய செய்திகள். ஆன்லைன் சூதாட்ட மோசடி வழக்கு தொடர்பாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் சுரேஷ் ரெய்னா டெல்லியில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜரானார். வீட்டில் கட்டுக்கட்டாக பண மூட்டை சிக்கிய விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவுக்கு எதிரான குற்றச்சாட்டை விசாரிக்க லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா விசாரணை குழுவை அமைத்துள்ளார். எனவே ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகளை பெற வேண்டுமெனில் யஷ்வந்த் வர்மா அவராகவே தன் பதவியை ராஜினாமா செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. எத்தனால் 20% உடைய E20 பெட்ரோலை பயன்படுத்துவதால் வாகனங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என தவறான தகவல் பரவி வருகிறது. இது குறித்து வாகன ஓட்டிகள் அச்சமடைய வேண்டாம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. காசோலைகளை வங்கிகளில் சமர்ப்பித்த சில மணி நேரங்களில் வாடிக்கையாளர்களின் கணக்கில் பணத்தை செலுத்தும் புதிய நடைமுறையை அக்டோபர் 4 முதல் ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்த உள்ளது. தற்போதுள்ள நடைமுறையில் வங்கிகள் ஒரு நாளில் பெறப்பட்ட அனைத்து காசோலைகளையும் மொத்தமாக சேர்த்து குறிப்பிட்ட நேரத்தில் மட்டுமே பரிவர்த்தனைக்கு அனுப்புகின்றன. இதனால் காசோலைக்கான பணம் வாடிக்கையாளர்களின் கணக்குக்கு வர 1 அல்லது 2 நாட்கள் ஆவது குறிப்பிடத்தக்கது. தேர்தலில் கள்ள ஓட்டுகள் எப்படி பதிவாகின்றன என்பதை சித்தரிக்கும் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள காங்கிரஸ், வாக்கு திருட்டுக்கு எதிராக மக்கள் குரல் எழுப்ப வேண்டும், அரசியல் சாசன அமைப்புகளை பாஜகவின் பிடியில் இருந்து விடுவிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் உரி எல்லையில் பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவ முயன்றவர்களை ராணுவ வீரர்கள் தடுத்து நிறுத்தினர். அப்போது ஏற்பட்ட துப்பாக்கிச் சண்டையில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். பாஜகவினர் பலருக்கு 1க்கும் மேற்பட்ட வாக்காளர் அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. வாக்கு திருட்டுக்காக பாஜகவுடன் தேர்தல் ஆணையம் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளது என்று ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். ரிலையன்ஸ் குழுமத்தின் தலைவர் முகேஷ் அம்பானியின் குடும்பம் 28 லட்சம் கோடி ரூபாய் சொத்துக்களுடன் இந்தியாவின் மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. இது அதானி குடும்பத்தின் 14.01 லட்சம் கோடி சொத்து மதிப்பை விட 2 மடங்குக்கும் அதிகமாகும். இருப்பினும் முதல் தலைமுறை தொழில் முனைவோர்களால் உருவாக்கப்பட்ட குடும்ப நிறுவனங்களில் அதானி குடும்பம் முதலிடத்தில் உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பந்திப்போரா மாவட்டத்தில் பயங்கரவாத செயல்களில் தொடர்புடைய 2.11 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாவர்கர் மற்றும் கோட்சேவின் சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் எனக்கு தீங்கு நேரக்கூடும், எனவே முன்னெச்சரிக்கையாக எனக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசின் கடமை என்று புனே MP MLAக்கள் நீதிமன்றத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். பீகாரில் இண்டி கூட்டணி கட்சி தலைவர்களுடன் இணைந்து ஆகஸ்ட் 17 முதல் மாநிலம் முழுவதும் வாக்குரிமை பேரணியை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி மேற்கொள்ள உள்ளார். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் 17 பேருக்கு எதிராக தொடரப்பட்ட ஊழல் வழக்கின் விசாரணை டாக்காவில் உள்ள ஊழல் தடுப்பு நீதிமன்றத்தில் தொடங்கியுள்ளது. மனை விற்பனையில் முறைகேடு செய்ததாக இந்த வழக்கில் ஷேக் ஹசீனா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் பலூஜிஸ்தான் மாகாணத்தில் கடந்த 4 நாட்களில் ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் நடவடிக்கையில் 50 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.